அதில் 4ஆவதாக பிறந்தவர் தான் நிக்கோலா டெஸ்லா. இவர் வந்து 7 வயசில், இவருக்கு 7 வயசாக இருக்கும்போது அவங்க அண்ணா குதிரை மேலேருந்து கீழே விழுந்து இறந்து போயிடுறாங்க. இவரை ரொம்பவும் பாதிக்குது. இவங்களோட அம்மா ஒரு சிறந்த ஃபோட்டோஜெனிக் மைண்டு, ஓகேவா, அதோடு இருந்தாங்க. ஒன்றை பார்த்தாங்க அப்படின்னா அதை வந்து தன்னோட நினைவில் அப்படியே வச்சுக்குவாங்க. அப்புறம் வீட்டு வேலைகளுக்கு தேவையான சின்ன சின்ன கருவிகள் எல்லாமே இவங்களே கண்டுபிடிப்பாங்க. இந்த ஜீன் தான் டெஸ்லாவுக்கு வந்துருச்சு. எந்த அளவுக்கு அப்படின்னா, இப்போது மெஷினில் எல்லாமே ஒரு டயக்ராம் போட்டு அதுக்கப்புறம் தான் அதை உருவாக்குவாங்க இல்லையா. ஆனால் இவர் எப்படின்னா அந்த மெஷினை நேரில் உருவாக்காமல் தன்னோட மனக்கண்ணாலேயே அந்த பாகங்களை எல்லாம் இணைச்சி அது எப்படி வேலை செய்யணும்னு துல்லியமாக கணக்கிடுவாங்க. ஒரு புக்கை படித்தா கூட அது அப்படியே அவங்க மைண்டில் இருக்கும். இதுக்கு எங்கள் அம்மாவோட ஃபோட்டோஜெனிக் மரபணு தான் அடிப்படை அப்படின்னு அவர் பெருமையாக சொல்லியிருப்பார். இந்த ஃபோட்டோஜெனிக் மைண்டில் தான்